பிரைஸ் தி லார்ட். கடவுளது அரியணையின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கும் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் அனைவருக்கும் சமாதான வாழ்த்துக்கள். ஆண்டவரின் நாள் இதுவே, வெற்றியின் நாள் இதுவே. இந்த நன்னாளில் புனித அன்னாள் தேவ பராமரிப்பு சபையின் சார்பாக இறை மக்கள் அனைவரையும் குருத்துவ அதிகாரம் பெற்று கல்வாரி பலியை நிறைவேற்ற இருக்கும் அருட்பணியாளரோடு இணைந்து வரவேற்கிறோம் இந்த இறை மன்றாட்டு வீட்டிற்கு. இன்று புனித அன்னாள் தேவ பராமரிப்பு சபையை நிறுவியவர்களான இறையடியாளர்கள் கார்லோ ஜூலியா தம்பதியரின் பேரில் வாழ்த்துக்களை பகர்கின்றோம். அளப்பரிய பொருட்செல்வத்தை கொடுத்த இறைவன் தங்களுக்கென குழந்தை செல்வத்தை கொடுக்கவில்லையே என்று கடவுளுக்கு எதிராய் முணுமணுக்காமல் தாய் தந்தையற்று வாழ வழியின்றி தவித்த ஆயிரம் ஏழை குழந்தைகளை தங்கள் குழந்தைகளாக ஏற்று தம் அரண்மனையொத்த இல்லத்தையும் சொத்துகள் அனைத்தையும் ஈந்து இறை தொண்டாற்றிய கார்லோ ஜூலியா தம்பதியினர் நிறுவிய புனித அன்னாள் தேவ பராமரிப்பு சபைக்காக நன்றி பலி செலுத்த கூடியிருக்கிறோம். இன்று உலகெங்கும் பறந்து விரிந்து சமூக சேவை, கல்விப்பணி, மருத்துவ பணி, சிறைப்பணி என்று இறைப்பணியாற்றி கொண்டிருக்கிறது புனித அன்னாள் தேவ பராமரிப்பு சபை. இதில் இறைவன் உணர்த்துவது குடும்பமே இறைப்பணியின் வித்து. கடவுளின் ஞானத்தை பெற்றவர்கள் பொருள்களை துறக்க மாட்டார்கள், அவைகள் மீதுள்ள பற்றுதல்களை துறப்பார்கள். இதைத்தான் கார்லோ ஜூலியா வாழ்ந்து காட்டினர். இவர்களின் நீட்சியாக துறவிகளாக மட்டுமின்றி குடும்பத்தில் இருந்து கொண்டே இறைப்பணியாற்ற அமைக்கப்பட்டதுதான் லாசா அமைப்பு. இவ்வமைப்பில் உள்ளோர் தாங்கள் மேற்கொண்ட வார்த்தைப்பாட்டின்படி ஜெபத்தின் அடிப்படையில் ஏழை எளிய மக்களுக்கு உதவி, உடல் மனநோய் பாதித்தவர்களுக்கு உதவி என்று தங்களை கரைத்து கொண்டிருக்கின்றனர். இவர்களுக்காக நன்றிகள் பாராட்டுவோம் இறைவனுக்கு. நம்மை இறைப்பணியில் இணைக்கும் பட்சத்தில் சுமைகள் சூழ்ந்து நிற்கும், பாவங்கள் தாக்கும். இருப்பினும் இவற்றை உதறி தள்ளிவிட்டு நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் இயேசுவின் மன உறுதியோடு ஓடுவோம். வார்த்தை என்னும் நெருப்பு, வாழ்வு என்னும் தீ நம் உள்ளங்களிலும் வாழ்வின் நிலைகளிலும் அனலாய் கொழுந்துவிட்டெறியட்டும். அப்பொழுது எந்த எதிர்ப்பு வந்தாலும் இறை சாட்சியாய் வாழ, துணிவோடு பிறரை நல்வழிப்படுத்த எடுக்கும் முன்னெடுப்புகளை இறைவாக்கினர் எரேமியா போன்று இறைவனின் உதவியோடு வென்றிட முடியும். ஆகவே கிறிஸ்துவ வாழ்வின் விழுமியங்களை செயலாக்கிட ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுப்போம். அதில் ஒன்றான லாசா அமைப்பில் இணைந்திட முன்வருவோம். எதிர்க்கப்படும் அடையாளமாக இருப்பார் என்று சிமியோனால் முன்னறிவிக்கப்பட்ட ஆண்டவர் இயேசுவின் விருப்பத்தை நிறைவேற்ற சக்தி வேண்டி இத்திருப்பலி கொண்டாட்டத்தில் இணைந்து நம்மை பலியாக ஒப்புக்கொடுப்போம். மூவொரு இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக.
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே திருப்பலை கருத்தாக ஒப்புடுத்து ஜெபிப்பவர்கள் ஞான பிரகாசம் அவருடைய ஆண்மையை பாற்றிக்காக குடும்பத்தார் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். ஜோனிதா ரூபி அவருடைய பிறந்த நாளை குழந்தை ஆசீர்வதிக்கவும் ஞானத்தில் அறிவிலும் வளரவும் வேண்டியும் கடவுளின் கரம் எப்போதும் இக்குழந்தையை வழிநடத்தவும் வேண்டி குடும்பத்தார் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். மிராக்கல் மினுக்கு உடல் சுகம் பெற வேண்டி திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். அமிர்தராஜ், வின்சென்ட், பாஸ்கர், இவான்ஸ், சிரில், சவுந்தர சிலி அவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக குடும்பத்தார் ஒப்பு கொடுத்து இந்த திருப்பலியை ஒப்பு ஜெபிக்கிறார்கள். கிருபாகரன் அவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக ஜெபிக்கிறார்கள். ஜோசப் சேவியர், ஜோசப் மோனிகம்மாள் அவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக ஜெபிக்கிறார்கள். லாசர் மேத்தா, கிறிஸ்டினா மேரி, லியோ நன்றி மற்றும் சிறப்பு கருத்துக்கள் நிறைவேற வேண்டி திருப்பலியை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறார்கள். பேட்ரிக், ஜவின், நிர்மலா நன்றி திருப்பலியாக ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறார்கள். இன்றைய நாளிலே நம் மத்தியிலே லாசா அந்த உறுப்பினர்கள் புனித அன்னாள் சபை வழி நடத்துகின்ற அந்த உறுப்பினர்களுக்காகவும் அவர்கள் மென்மேலும் தங்களுடைய பணியிலே சிறந்து விளங்கவும் வேண்டி ஜெபித்து நன்றி பலியாகவும் ஒப்பு கொடுக்கிறார்கள். அவர்களோடு இணைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அருளும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கின் நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதம் அடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வு அளிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாமல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. உம் தூய ஆவியாருடன் இருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, ஈசோ புல்லினால் என்
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் நம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை அன்பு செய்வோருக்கு கற்புலனாகாத பல்வேறு நன்மைகளை நீரே ஏற்பாடு செய்திருக்கின்றீர். எங்கள் இதயங்களில் உமது அன்பின் நிறைவை பொழிவதால் நாங்கள் உம்மை அனைத்திலும் அனைத்துக்கும் மேலாகவும் அன்பு செய்து எல்லா வகை மனித எதிர்பார்ப்புகளையும் கடந்த வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நாடெங்கும் வழக்கு காரணமாய் இருக்கும்படி என்னை பெற்றாயே. இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். இறைவசனங்கள் அதிகாரம் 38, இறைவசனங்கள் 4 முதல் 6 மற்றும் 8 முதல் 10 முடிய. அந்நாள்களில் தலைவர்கள் அரசனை பார்த்து, இம்மனிதன் கண்டிப்பாய் சாக வேண்டும், ஏனெனில் இவன் இவ்வாறு பேசி இந்நகரில் எஞ்சியுள்ள போர் வீரர்களையும் மக்கள் அனைவரையும் மனம் தளர செய்து வருகிறான். இந்த ஆள் இம்மக்களின் அழிவை தேடுகிறானே அன்றி நலனை தேடுவதில்லை என்றார்கள். அதற்கு அரசன் செத்தேக்கியா, நன்று, அவனை உங்களிடமே கையளிக்கின்றேன், ஏனெனில் உங்களை பகைத்து கொண்டு அரசனால் எதுவும் செய்ய இயலாதே என்றான். எனவே அவர்கள் எரேமியாவை பிடித்து காவல் கூடத்தில் அரச மகன் மல்கியாவுக்கு சொந்தமான பாழும் கிணற்றில் கயிற்றில் கட்டி
அவரை கீழே இறக்கிவிட்டார்கள். அக்கிணற்றில் தண்ணீர் இல்லை, சேறு மட்டுமே இருந்தது. எனவே எரேமியா சேற்றுக்குள் புதையத் தொடங்கினார். எபேது மெலேக்கு அரண்மனையிலிருந்து வெளியே சென்று அரசனை நோக்கி, என் தலைவரே, என் அரசரே, இறைவாக்கினர் எரேமியாவை பாழும் கிணற்றில் தள்ளியதால் இம்மனிதர்கள் பாவம் செய்தார்கள். அவர் அங்கு பட்டினியால் மடிந்து போவார், ஏனெனில் நகரில் அப்பம் ஏதும் கிடையாது என்று கூறினார். அதை கேட்ட அரசன் எத்தியோப்பியரான எபேது மெலேக்கை நோக்கி, உன்னோடு 3 பேரை இங்கிருந்து கூட்டிச் செல். இறைவாக்கினர் எரேமியா சாவதற்கு முன்பே கிணற்றிலிருந்து அவரை தூக்கிவிடு என்று கட்டளையிட்டான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவி. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். நான் ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவரும் என் பக்கம் சாய்ந்து எனது மன்றாட்டை கேட்டருளினார். பல்லவி. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். அழிவின் குழியிலிருந்து என்னை அவர் வெளிக்கொணர்ந்தார். சேறு நிறைந்த பள்ளத்தினின்று தூக்கி எடுத்தார். கற்பாறையின் மேல் நான் காலூன்றி நிற்க செய்தார். என் காலடிகளை உறுதிப்படுத்தினார். பல்லவி. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். புதியதொரு பாடலை, நம் கடவுளை புகழும் பாடலை என் நாவினின்று எழச் செய்தார். பலரும் இதை பார்த்து அச்சங்கொண்டு ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்வர். பல்லவி. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். நானோ ஏழை எளியவன், என் தலைவர் என் மீது அக்கறை கொண்டுள்ளார். நீரே என் துணைவர், என் மீட்பர், என் கடவுளே, எனக்கு துணை செய்ய விரைந்து வாரும். பல்லவி. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். இரண்டாம் வாசகம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, 1-4 வரை உள்ள இறை வசனங்கள். சகோதர சகோதரிகளே, திரண்டு வரும் மேகம் போல் இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க, எந்த சுமையையும் நம்மை பற்றி கொண்டிருக்கும் எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக. நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம். அவர் தாம் அடைய இருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு இழிவையும் பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். இப்போது கடவுளது அரியணையின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். பாவிகளால் தமக்கு உண்டான எந்த எதிர்ப்பையும் மன உறுதியோடு தாங்கிக் கொண்ட அவரை எண்ணி பாருங்கள். அப்போது நீங்கள் மனம் சோர்ந்து தளர்ந்து போக மாட்டீர்கள். பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் இரத்தம் சிந்தும் அளவுக்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 12 இறைவசனங்கள் 49 முதல் 53 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மண்ணுலகில் தீ மூட்ட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். ஆயினும் நான் பெற வேண்டிய ஒரு திருமுழுக்கு உண்டு, அது நிறைவேறும் அளவும் நான் மிகவும் மனம் நெருக்கடிக்குள்ளாகி இருக்கிறேன். மண்ணுலகில் அமைதியை ஏற்படுத்த வந்தேன் என்றா நினைக்கிறீர்கள்? இல்லை, பிளவு உண்டாக்கவே வந்தேன் என உங்களுக்கு சொல்கிறேன். இது முதல் ஒரு வீட்டில் உள்ள 5 இருவருக்கு எதிராக மூவரும், மூவருக்கு எதிராக 2 பிரிந்திருப்பர். தந்தை மகனுக்கும், மகன் தந்தைக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமியார் தன் மருமகளுக்கும், மருமகள் மாமியாருக்கும் எதிராக பிரிந்திருப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவிலே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நெருப்பை பார்க்காதவங்க கையை உயர்த்துங்க. நெருப்பை பார்க்காதவங்க 2 கையை உயர்த்துறாரு. நெருப்பை பார்க்காதவங்க, அப்போ எல்லாருமே நெருப்பை பார்த்துருக்கோம். மோயிசன் கூட பார்த்தார். எரியும் முட்செடி, ஆனால் அழிந்து போகாமல், எரிந்து போகாமல் இருப்பதை பார்க்கிறார். இந்த நெருப்பு எதை குறிக்கிறது? பிரசன்னம், ஆண்டவருடைய பிரசன்னம். அப்படின்னா இந்த தேவாலயத்தில் எப்பொழுதும் திவ்ய நற்கருணை ஆண்டவர் முன் ஒரு விளக்கு எரிந்து கொண்டே இருக்கிறது. அது பற்றி எரிகிறது. தன்னை நாடி வருபவர்களை தொட்டு நலமாக்கி அவை தொடர்ந்து நலமளிக்கும் நற்கருணை ஆண்டவராகவே இந்த ஆலயம் முழுவதும் ஆண்டவருடைய பிரசனம் நிரம்பியிருக்கிறது. அதனால தான் அமைதி தேடி, உண்மையை தேடி, நீதியை தேடி, இன்னுமாக சமத்துவம், சகோதரத்துவம் என்ற அருமையான தீயை தேடி நாம் வந்திருக்கிறோம். புனித லாரன்ஸ் அப்படின்றது கேள்விப்பட்டிருப்பீங்களே. அந்த புனித திருத்தொண்டர் மக்கள் சொத்து என்று சொல்லி எல்லா திருச்சபைக்குரிய பொருட்களெல்லாம் விற்று அவர்களுக்கு நன்மை செய்துவிட்டு அரசன் முன்னிலையிலே அவர்களெல்லாம் அழைத்து சென்று, இதோ இவர்கள்தான் இந்த திரு அவையின் சொத்துக்கள் என்று சொல்லும் பொழுது அவருக்கு தண்டனையாக கட்டிலின் கீழ், இரும்பு கட்டிலின் கீழ் நெருப்பு மூட்டி அவரை அதன் மீது படுக்க செய்து தண்டனையாக கொடுக்கிறார்கள். ஞாபகம் வருதுங்களா? இந்த நெருப்பு நம்மை சுட்டாலும் ஆண்டவருக்கே என்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தும் என்று புனித லாரன்ஸ் ஒப்பு கொடுப்பதை பார்க்கிறோம். அதே போல ஒரு ஆங்கில எழுத்தாளன் இவ்வாறு சொல்லுகிறார்: He who is on fire cannot sit on a chair. இப்போ நீங்கள் உட்கார்ந்துருக்கிற ஃபியூஸில் ஃபயரை வச்சா உட்காருவீங்களா? முடியாதுல்ல. இங்கே பாருங்க, அதை தமிழில் அப்படி சொல்கிறேன். பற்றி எரியும் மனிதரால், பற்றி எரியும் மனிதரால் ஆன்மாவில், உடல் பொருள் ஆவி அனைத்திலும் இறை பற்றி எரியும் ஆவியினால் மனிதரால் பல்லக்கில் அமர்ந்திருக்க முடியாது. புனிதர்கள் என்ன செய்தார்கள்? அன்புக்குரியவர்களே, தூய ஆவியானவர் நெருப்பு
நாவின் வடிவாக இறங்கி வந்த பொழுது அவர்கள் சும்மா சோர்ந்து போய் அமர்ந்திருக்கவில்லை, மாறாக உலகின் கடையெல்லை வரை ஓடி சென்றார்கள். ஆண்டவருடைய அரசு உங்கள் மத்தியில் வந்து உள்ளது, நற்செய்தியை நம்பி மனம் திரும்புங்கள், ஆண்டவருடைய நீதியின் அரசாட்சி உங்கள் முன் இருக்கிறது, உங்கள் நடுவில் இருக்கிறது என்று போதித்தார்கள். தண்டனை உதாரணத்துக்கு சொன்ன இல்லைங்களா, லாரன்ஸ், புனித லாரன்ஸ். பற்றி எரியும் நெருப்பின் தணலிலே போடப்பட்ட கட்டிலே அவர்களுக்கு தண்டனை கிடைத்தது. நம்ம வாய் கொழுப்பு சும்மா இருக்குமா என்னன்றாரு, ஐயா ஒரு பக்கம் வெந்துருச்சு புரட்டி போடு, புரோட்டா நினச்சிட்டார் போல, புரட்டி போடு, அது நல்லா வெந்த பிறகு நீங்கள் சாப்பிடலாம். அன்புக்குரியவர்களே, துணிச்சல் எப்போ வரும்? தூய ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கும் பொழுதுதான் வரும். தூய ஆவியானவருடைய பிரசனம் நம் உள்ளத்திலும், நாம் வாழுகின்ற இல்லத்திலும், பணியாற்றுகின்ற பணித்தலங்களிலும் நான் கிறிஸ்தவன் என்று சொல்லக்கூடிய அந்த திராணி எப்பொழுது வரும்? தூய ஆவியானவர் நம் உள்ளத்தில் இருக்கும் பொழுது. ஏராளமான காசுகளை போட்டு ஒருவர் பெரிய மருத்துவர், கைராசிக்காரர் என்ற அளவிற்கு நல்ல பாண்டியத்துவம் முழுவதும் கற்று வருகிறார். தந்தையானவருக்கு ஒரே மகிழ்ச்சி, ஏன் தாம் பிள்ளை நம்ம நல்லா பார்த்துக்கிறான். அந்த மகனானவர், மருத்துவரானவர் மற்ற நண்பர்களோடு சமூக சேவையிலே நாள்பட இணைத்து கொண்டார். அப்பொழுது தாய் தந்தையருக்கு உடன் இருப்பவர்களுக்கு வழக்கமாக கிடைக்கிறது குறைந்து போனது. அப்போது அழுத்து கொண்டார், கஷ்டப்பட்டார் அவங்க அப்பா. இவ்வளோ சொத்துக்களையெல்லாம் அழித்து உருவாக்கினோம், தாய் தந்தையை நேசி அவர்களை பாதுகாத்துக்கொள் என்று எல்லாம் வாசித்தோம். ஆனால் என் மகன் தன்னை கண்டுக்காமல் பிறரையே பார்த்து கொண்டு இருக்கிறாரே என்று மனம் வந்தார். அப்பொழுது அந்த மகன் தன்னுடைய நண்பர்களோடு, நான் நன்மையானதை தானே செய்கிறேன், மக்கள் அன்பு, ஆண்டவருடைய இரக்கம், கனிவை பரிவைத்தானே காட்டுகிறேன், ஏன் என்னை புரிந்து கொள்ள மாட்டேங்கிற என்கிறார்கள். இங்கே பிளவு. அன்புக்குரியவர்களே, பிளவு ஏற்படுத்த வந்தேன் என்றார் ஆண்டவர் இயேசு. நமக்கு ஒரே பகீர்னு ஒன்று, அவ்வளோ பெரிய சிலுவையில் அறையும் பொழுது கூட இவர்களை மன்னியும் என்று சாந்த குணத்தோடு ஆண்டவரிடம் பரிந்து பேசிய இறைவன் இயேசு இப்படி சொல்லலாமா? என்ன பிளவு? குடும்ப ஜெபமாலை ஜெபிக்கலாமே என்று பெரியவர்கள் உட்காரும்போது இளவல்கள், இளைஞர்கள், இளம்பெண்கள், வயசான காலத்தில் தாத்தா நீ சொல்லு தாத்தா, நான் போயிட்டு வரேன், எனக்கு மீட்டிங் இருக்கு என்று நண்பர்களை தேடி ஓடும் பொழுது பிளவு ஏற்படும். நீதியோடு, நன்மையோடு, உண்மையை தேடி ஓடு என்று வழிகாட்டுகின்ற முன்மாதிரியான பெரியவர்கள் நம் மத்தியிலே சொல்லும் பொழுது அங்கே பிளவு ஏற்படும். ஐயா, இந்த ஆலயத்தில் இப்படி ஒரு நல்லதொரு பிரின்சிபல், நல்லதொரு சித்தாந்தம், நல்லதொரு திட்டம் வைத்திருக்கிறோம், அதை பின்பற்றுங்கள் என்று சொல்லும் பொழுது இவருக்கு வேலை இல்லை என்று அழுத்து கொள்ளும் பொழுது பிளவு ஏற்படுகிறது. தூய்மையான வாழ்வை பின்பற்றுங்கள் என்று வாழ்ந்து காட்டக்கூடிய பெற்றோர்கள் மத்தியிலே பிள்ளைகள் வெறுப்படைந்து பிளவை ஏற்படுத்தி கொண்டு தனித்து போகிற நிலை ஏற்படும். அதைத்தான் ஆண்டவர் சொல்றார், நன்மையானது எவையெல்லாம் முன்மொழியப்படுகிறதோ அப்பொழுது அதற்கு எதிராக, ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு எதிராக செயல்படுகின்ற நபர்கள் பிளவை ஏற்படுத்துகிறார்கள். அங்கே பிளவை ஏற்படுத்தவே ஆண்டவர் இந்த வார்த்தைகளை முன்மொழிந்திருக்கிறார். இந்த பற்றி எரியக்கூடிய மனிதரால் பல்லக்கில் அமர்ந்திருக்க முடியாது என்று எழுத்தாளர் புல்ஹாம் சொல்லுவார். அவருடைய நூல் எழுதும் பொழுது ஒரு நிகழ்வு நடைபெற்றது. ஃபயர் என்ஜினோடு அந்த பகுதியில் ரோந்து பணிக்கு சென்று கொண்டிருந்தார்கள் தீயணைப்பு சகோதரர்கள். அந்த படை வீரர்கள் சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு கூரையின் மீது திடீரென்று புகை மண்டலம் ஏராளமாக வந்து கொண்டு இருப்பதை பார்த்து அந்த வீட்டின் கதவை உடைத்து கொண்டு உள்ளே ஓடி போய் பார்க்கிறார்கள். ஒரு படுக்கை பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது. ஒரு மனிதர் ஹாயா படுத்துக்கிட்டு இருக்காரு. எப்படி இருக்கும்? பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது படுக்கை, ஆனால் அதிலே படுத்து கொண்டு இருக்கிறார்.
அவரை மீட்டு கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் விடுறாங்க. அதுக்கு பிறகு ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகு அதில் ஒரு ஃபயர் என்ஜின் ஆஃபீஸர் ஒருத்தர் கேட்குறாரு, ஏம்பா படுக்கை எரிந்து கொண்டு இருக்கிறதே, எப்படி உன்னால் அதில் படுத்திருக்க முடிந்தது? நான் படுக்கும் பொழுது அந்த படுக்கை எரிந்து கொண்டு இருந்தது, அதனால் படுத்து விட்டேன். இப்படியும் நாவல்ட்டியான மக்கள், சுற்றிலும் என்ன நடக்கிறது என்று தெரியாத ஏனோதானோ என்று வாழுகின்ற மக்கள் மத்தியிலே யாரோ எப்படியே போயிட்டு போட்டோம், ஏன் மேலே அதை சொல்லுவாங்க இல்லைங்களா, நரி இடம் போன என்ன வலம் போன என்ன, ஏமாற்றுத்தனம் மிகுந்த நரி நம்ம மீது பாயாமல் இருந்தால் சரி. ஏங்க இடமும் வளமும் பாய்ந்து விட்டது, அடுத்தது மூணாவது நம்ம தானே இருக்கிறோம். ஒற்றுமை இழந்து அமைதி இழந்து தவிக்கின்ற இடங்களிலே நாம் அக்கறையற்றவர்களால் இருந்தால் அடுத்தது நம் மீது தான் அந்த நரி பாயும். ஏமாற்றுத்தனம் மிகுந்த கயவர்கள் நம் மீது தான் பாய்வார்கள். அப்போ நாம் அனைவரும் சமூகத்திலே ஒற்றுமையாகவும் இறைமகன் இயேசு கொண்டு வந்த அந்த அமைதி அன்பு தீயை நமக்குள்ளாக பற்றி எரிய அனுமதித்தால் ஏராளமான நன்மை பெருகும் அல்லவா? அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் இந்த நற்செய்தியின் வழியாக தூய ஆவியினால் நீரினாலும் திருமுழுக்கு பெற்றிருக்கிற அந்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்லுவது, எனக்கு ஒரு திருமுழுக்கு உண்டு, அதுதான் இந்த கல்வாரி. அதிலே சிந்தப்படுகிற திரு இரத்தமும் தண்ணீரும் நம் அனைவரையும் சுத்திகரிப்பது. அந்த தூய ஆவியினாலும் திரு இரத்தத்தினாலும் நீரினாலும் கழுவப்பட்டிருக்கிற நாம் கிறிஸ்து இயேசுவினுடைய அமைதியின் தூதுவர்களாக, பற்றி எரியும் தீ பந்தங்களாக நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். மண்ணுலகில் தீ மூட்ட வந்தேன், பிளவு ஏற்படுத்த வந்தேன் என்று இயேசு நற்செய்தியில் எதை கூறுகிறார்? உண்மை என்னும் தீயை, நீதி என்னும் தீயை, சமத்துவம் என்னும் தீயை, அமைதி என்னும் தீயை, அன்பு என்னும் தீயை, மன்னிப்பு என்னும் தீயை மூட்டவே நம் மத்தியிலே வந்திருக்கிறார். அந்த இறையாட்சி நம் மத்தியிலே வந்திருக்கிறது என்பதை நாம் ஏற்றுக்கொண்டு நாம் வாழுகின்ற பொழுது ஏராளமான துன்ப துயரங்கள் எதிரானவர்கள் முளைப்பார்கள், இடம் தெரியாமல் போய்விடுவார்கள். தாவீது அரசருக்கு ஆண்டவர் தன் பாடலிலே அவருக்கு உணர்த்துவார், 1000 அம்புகள் என் மீது வந்தாலும் இடமோ வலமோ இருந்தாலும் என்னை தாக்காது. ஏன்? ஆண்டவர் என் உடன் இருக்கிறார், ஆண்டவருடைய கரம் என்னோடு இருக்கிறது என்று புகழ்ந்து சொல்லுவதை பார்க்கிறோம். முதல் வாசகத்திலே எரேமியா இறைவாக்கினரை பாலும் கிணற்றில் தள்ளிவிடுகிறார்கள். செதேக்கியா மன்னன், ஆண்டவர் இயேசுவை ஒரு மன்னன், அவர் பேர் என்ன? கை கழுவுவாரே, சும்மா சொல்லுங்க, பிலாத்து. போஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறை உண்டு மறுத்தடக்கம் செய்யப்பட்டார், அவரை நான் நம்புகிறேன் சொல்கிறோம் இல்லை, வரமாட்டேங்குங்க ஞாபகம். இந்த போஞ்சு பிலாத்துவின் போலவே செதேக்கியா மன்னன் எரேமியா இறைவாக்கினரை விட்டு விடுகிறார். உங்கள் கையில் நான் ஒப்படைச்சிடறேன், உங்களை எதிர்த்துக்கிட்டு நான் என்ன செய்ய போகிறேன்? தண்டனை என்ன தெரியுங்களா? அந்த பகுதியிலே உண்பதற்கு அப்பமில்லை என்று குறைபட்டு ஓடி வந்து சொல்லுகின்ற நிலைப்பாட்டை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, கடவுள் மனிதருக்கு எதிராக, கடவுளின் மனிதர்களுக்கு எதிராக, மக்களுக்கு எதிராக யாரெல்லாம் கிளர்ந்தெழுகிறார்களோ இடமும் தெரியாமல் மறைந்து போவார்கள். கரைகட்டி வந்தாலும் திரை நின்று நின்றாலும் கயவர்களை நாம் கண்டு கொண்டால் நாம் ஒரு விரல் புரட்சியிலே அவர்களை செய்து விடலாம். உண்மையின் சுதந்திரத்தை பெற்றிருக்கிற நாம் ஆண்டவருடைய தீ நன்மையானதை பற்றி கொண்டு எரிய வேண்டும். அவை ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதை ஒவ்வொருவருக்கும் அது சாட்சியப்படுத்த வேண்டும். ஆகவே இந்த திருப்பலி கல்வாரி என்ற இந்த திருப்பலியிலே முழுமையாக நம்மை ஈடுபடுத்திக் கொள்வோம். ஆண்டவர் வழங்குகின்ற உண்மையான அந்த அமைதி, உண்மை, நீதி நாம் பணி தலங்களிலே வீடுகளிலும் நம்மோடு இணைந்து பயணிப்பவர்களோடும் பகிர்ந்து கொள்வோம். இறை ஆசிரை முழுமையாக பெறுவோம். இறைவனுடைய பெயர் என்றென்றும் வாழ்த்த பெறுவதாக. ஆமென்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் இப்போது ஒன்றிணைந்து தொடங்கும் பொது மன்றாட்டுகளில் நமக்காகவும் நம் தேவைகளுக்காகவும் மட்டுமல்லாமல் மக்கள் அனைவருக்காகவும் ஆண்டவராய கிறிஸ்துவை மன்றாடுவோம். உலகெங்கும் சென்று நற்செய்தியை அறிவியுங்கள் என்றுரைத்த எம் இறைவா, எம் திருவழியை எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை லியோ, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், அருட்கண்டியர்கள், அருட்சகோதரர்கள் அனைவருக்கும் நற்செய்தியை அறிவிக்க தேவையான வல்லமையையும் நல்ல உடல் நலத்தையும் அளித்தருளும். சிறப்பாக தங்கள் தியாக வாழ்க்கையின் வழியாக நற்செய்தி பணியாற்றும் புனித அன்னாள் தேவ பராமரிப்பு சபை அருட்சகோதரிகளை பாதுகாத்து வழி நடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கும் நிறைந்திருக்கும் இறைவா, எம் யோசேப்பு பேராலய இறை சமூகத்தை உம் கரங்களில் ஒப்படைக்கிறோம். எம் பங்கில் உள்ள விளிம்பு நிலை மக்கள், ஏழை எளியவர், ஆதரவற்றோர், கைம்பெண்கள், நோயுற்றோர், மனநிலை பாதிக்கப்பட்டோர் மற்றும் முதியோர்களை உம் பராமரிப்பில் வைத்து தேவையான உதவிகளை அவர்கள் பெற்று நலமுடன் வாழ வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு இன்றைய இறைவா, இன்றைய சூழ்நிலையில் இறைப்பணியாற்ற தேவையான இளைஞர்கள், இளம்பெண்கள் முன்வர உம்மை மன்றாடுகிறோம். எம் குடும்பங்களிலும் பங்கிலும் மறை மாவட்டத்திலும் இறையழுத்தல் பெருகிட பொதுநிலையினர் தங்கள் பிள்ளைகளை ஊக்குவித்து உமது பணி செய்ய தேவையான ஆட்களை அனுப்புமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உண்மையின் உறைவிடமே இறைவா, எம் பங்கில் உள்ள அனைத்து பக்த சபை உறுப்பினர்களை ஆசிர்வதியும். இன்று திருப்பலியை சிறப்பிக்கும் புனித அன்னா தேவ பராமரிப்பு சபையின் உடன் உழைப்பாளராகிய லாசா உறுப்பினர்களை கண்ணோக்கியுள்ளோம். புனித அன்னாள் அரு சகோதரிகள் சபை நிறுவன வணக்கத்திற்குரிய கார்லோ டாங்க்ரி ஜூலியா இவர்களது அடிச்சுவடுகளை பின்பற்றி தேவையில் இருப்பவருக்கு தங்களால் இயன்ற உதவிகள் செய்ய நல்ல மனதையும் உறுதியையும் வழங்க இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது சொந்த தேவைகளுக்காக ஒரு நிமிடம் ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுகளை பரிவிரக்கத்துடன் ஏற்றுக்கொண்டு நாங்கள் இறைஞ்சி கேட்பவற்றை கனிவுடன் தந்தருள வேண்டும் என உம்மை வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம்.
உந்தன் கைவண்ணம் குயில்கள் பாடும் கிளிகள் பேசும் என் வாழ்வில் இசைக்கும் ஒன்றாகவே. அன்பு மிகுந்த சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தை ஆகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையினின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீர் தந்தவற்றையே உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மையே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக்கு. எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் நீர் உலகு அனைத்தையும் படைத்தீர், காலங்களின் மாற்றங்களையும் முறைப்படுத்தினீர், உமது சாயலில் மனிதரை உருவாக்கினீர். இவ்வுலகின் வியத்தகு பொருள்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் பதிலாள்களாக ஆட்சி செலுத்தவும் உம் செயல்களின் மேன்மையை கண்டு உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளினீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடி மகிழ்வதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்று செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் ஈதியிலிருந்து பெற்று உண்ணுங்கள்,
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் ஈதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடி சொல்வோம். தீமையிலிருந்து
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரென்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், ஏன் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். அன்பிற்காக ஏங்கும் நெஞ்சம் ஆசை
விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றியறிய செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக. நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக்கு. ஆண்டவரே, இவர் அடையாளங்களால் கிறிஸ்துவுடன் ஒன்றிணைந்த நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து விண்ணகத்தில் அவருடன் தோழமை கொள்ள தகுதி பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். செங்கல்பட்டு தந்தை கோவிந்தராஜ், தாய் துரேசா இவர்களின் மகன் கிளமெண்ட் ராஜ் என்பவருக்கும், நமது மறை மாவட்டம் வல்லம் பங்கு தந்தை ரவிக்குமார், தாய் செல்வி இவர்களின் மகள் கலைச்செல்வி என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இது முதல் அறிக்கை. திருமணத்தில் தடையேதின் இருப்பின் பங்கு தந்தையை அணுகவும். ஞாயிறு அறிவிப்பு. இன்று திருவழிபாட்டு ஆண்டின் பொதுக்காலம் 20ஆம் ஞாயிறு. இன்றைய நாளின் வழிபாட்டை சிறப்பித்த புனித அன்னாள் தேவ பராமரிப்பு சபை அருள் சகோதரிகளுக்கு நன்றியும் வாழ்த்தும் பாராட்டும். கைகளை தட்டுவோமே. வாழ்த்துக்கள். வரும் ஞாயிறு வழிபாட்டை சிறப்பிப்போர் புனித அருளானந்தர் அன்பியம். சென்ற வார ஞாயிறு பங்கு திருப்பலி காணிக்கை ரூபாய் 25,323. இன்று திருப்பலி முடிந்தவுடன் மறைக்கல்வி வகுப்புகள் நடைபெறும். பெற்றோர் உங்கள் பிள்ளைகளை மறைக்கல்வி வகுப்பிற்கு அனுப்பி வைக்க அன்போடு அழைக்கிறோம். மறைக்கல்வி பிள்ளைகளுக்கு சிற்றுணவு வழங்க விரும்புவோர் பங்கு தந்தையை சந்திக்க அன்போடு அழைக்கிறோம். இன்று பிள்ளைகளுக்கு சிற்றுணவு வழங்கும் குடும்பத்திற்கு நன்றி. பிள்ளைகளுக்கு தொடர் திருப்பலி மற்றும் மறைக்கல்வி வகுப்பு போட்டி மற்றும் மகிழ்ச்சி போட்டியானது நடைபெறுகிறது. தொடர்ந்து பங்கெடுத்து பரிசு வெல்ல பிள்ளைகளை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். புனித இஞ்ஞாசியார் அன்பிய கூட்டமானது வருகின்ற 23/8/2025 சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு எண் 52 TLC வளாகம், அண்ணா நகர் 5வது குறுக்கு தெருவில் வசிக்கும் திரு புஷ்பநாதன் அவர்களின் இல்லத்தில் நடைபெறும். அனைத்து இஞ்ஞாசியார் அன்பிய இறை மக்கள் விவிலியத்தோடு வந்து பங்கெடுக்க அன்போடு அழைக்கிறோம். இந்த வாரம் நாம் கொண்டாடும் புனிதர்களின் நினைவு நாளும் விழாவும். திங்கட்கிழமை புனித ஹெலினா, செவ்வாய்க்கிழமை புனித ஜான் யூட்ஸ், புதன்கிழமை புனித பெர்னார்ட் டி கிளேர்வா நினைவு, வியாழக்கிழமை புனித 10ஆம் பயஸ் நினைவு, வெள்ளிக்கிழமை அரசியான புனித கன்னி மரியா நினைவு, சனிக்கிழமை லீமா நகர் புனித ரோஸ். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே புனித அன்னாள் தேவ பராமரிப்பு சபை லாசா உறுப்பினர்கள் நம்முன்
வாக்குறுதி கொடுக்க இருக்கிறார்கள். அவர்கள் முன்னே வரவும். அவர்களுக்கு அனைவரும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்வோம். நன்றி மிகுந்த உள்ளத்தோடு இறைவா உம்மை வாழ்த்தி மகிமைப்படுத்துகின்றோம். இறை அடியார்களான எம் தாய் தந்தையர் கார்லோ ஜூலியா தம்பதியினர் ஏற்படுத்திய புனித அன்னாள் தேவ பராமரிப்பு சபையின் உடன் உழைப்பாளிகளான லாசா அங்கத்தினர் புனித அன்னாள் தேவ பராமரிப்பு சபை கன்னியர்களோடு இணைந்து இறை சேவை ஆற்றுவோம் என்ற மன உறுதியோடு உறுதிமொழி எடுக்க வருகின்றனர். அவர்கள் திடமும் நலமுடன் பணியாற்ற இறை ஆசிரை இறைஞ்சுவோம். புனித அன்னாள் தேவ பராமரிப்பு சபையின் கன்னியர்கள் முன்னிலையில் டோம்னிக் சாவியோ எனும் நான், ஞானசீலி என்னும் நான், சோஃபியா சகாயராணி என்னும் நான், ஜெயசீலி என்னும் நான், கலைவாணி என்னும் நான், ஏபல் வர்ஜீனியா என்னும் நான், மனிதத்தின் மேன்மையை உலகிற்கு வெளிப்படுத்தினார். மேலும் பரிசுத்த ஆவியானவர் வாழ்வின் ஊற்றும் இரக்கத்தின் உருவமும் ஆனவர் என்பதை விசுவசிக்கிறேன். நான் இந்த ஒரு ஆண்டு காலம் வரைக்கும் சபை நிறுவனர் கார்லோ ஜூலியா வாழ்ந்த விவிலிய உண்மைகளை என் வாழ்விலும் கடைபிடிப்பேன். இது எனது திருமுழுக்கின் உன்னதத்தை எடுத்து எம்புகிறது. இதனால் மூவுரு இறைவா, என்னை நீர் அன்பு செய்கிறீர் என்பதை உமது இரக்கம் மிகுந்த தேவ பராமரிப்பு எடுத்து எம்புகிறது. உம்மால் படைக்கப்பட்ட சிதற விடாமல் பாதுகாக்க வேண்டிய அவசியத்தை உணர்ந்திருக்கிறேன். ஆகவே முழு உள்ளத்துடன் புனித அன்னாள் தேவ பராமரிப்பு சபையின் உடன் உழைப்பாளிகளின் குழுவின் உறுப்பினராக மேலும் ஒரு ஆண்டு காலம் எனது வாக்குறுதியை புதுப்பித்து இக்கன்னியர்களுடன் இணைந்தும் கலந்துரையாடியும் மற்றவர்களை ஏற்றுக்கொண்டும் இயேசு ஆண்டவர் விடுத்த அன்பு கட்டளைகளை வாழ்வில் கடைபிடிப்பேன் என்றும் உறுதியளிக்கிறேன். எம் சபை நிறுவனர் கார்லோ ஜூலியா அவர்களின் ஏக குறிக்கோளாக அமைந்த ஏழை எளியவர், இளம் சிறார், இளையோர், பெண்கள் போன்றவர்களின் வாழ்வு தரம் உயர்த்த முயற்சிப்பேன். மேலும் புனித பவுல் அடிகளாரின் கூற்றாகிய எல்லாருக்கும் எல்லாமாக என்ற தாரக மந்திரத்தை எனது வாழ்விலும் கடைபிடித்து வாழ்வேன் என உறுதியளிக்கிறேன். இறை இரக்கத்தின் அன்னை மரியா, புனித அன்னம்மாள், முத்திபேறு பெற்ற அன்னை என்றிகேட்டா, இறை ஊழியர்களான கார்லோ ஜூலியா ஆகிய எம் சபை புனிதர்கள் நான் எடுக்கும் வாக்குறுதிகளை நன்கு கடைபிடித்து வாழ மன்றாடுவார்களாக. ஆமேன். உறுதிமொழி எடுத்த லாசா உறுப்பினர்களோடு நாமும் இறைப்பதம் நமது நன்றிகளை மகிழ்ச்சியோடு தெரிவிப்போம். எப்போதும் எங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் நமது பங்கு தந்தை அவர்களுக்கும், உதவி பங்கு தந்தையர்கள் அவர்களுக்கும், புனித அன்னாள் தேவ பராமரிப்பு சபை சார்பாகவும் லாசா அங்கத்தினர் சார்பாகவும் எங்களது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தேங்க்யூ ஃபாதர். அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக.
அன்பின் தீயான இயேசுவை பெற்றுக்கொண்ட நாம் பிறரில் பற்றி எறிய சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.